வணக்கம் 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 தம்பி. வணக்கம் தனக்கழகி, வணங்குவதோ யாவர் கழகி, வணக்கமோ இணக்கந்தரும், இணக்கமோ பெருத்த வாழ்வு தரும். பெருத்த வாழ்வு. ஆமாடா தம்பி, பெரியவங்களை பார்த்தா நீ சின்ன பிள்ளை ஆனாலும் அவங்க முன்னே சென்றா வணக்கம் மாமா, வணக்கம் தாத்தா, வணக்கம் நாட்டாம, வணக்கம் தலைவர அப்படி என்று வணக்கத்தோடு தலை குனிந்து வணக்கம் செய்தா அவங்களுக்கு மனமகிழ்ந்து பரவாயில்ல, சின்ன பிள்ளை ஆனாலும் நமக்கு தக்கந்த மரியாதை கொடுக்கிறான் அப்பா, நல்ல முறையோடு சீரும் சிறப்போடு செல்விக்குமா வாழ்ந்திருப்பேன்னு அவங்க வாழ்த்துவாங்க. அது எந்த நாளும் அந்த வாழ்த்து நமக்கு நிலைக்கும். அதனால வேண்டி அம்மா வந்திருக்காங்களே, ஓட்டட்டமா ஓடி வந்து பாதத்தை வணங்க வேண்டும் அப்படி என்று என தலை குனிந்து வணங்கினா அல்லவா, என்றென்றும் என் ஆசீர்வாதம் பெற்று நல்ல முறையா வாழ்ந்திருப்பேன். ஏந்திரா கண், ஏந்திர 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 பரவாயில்ல, லஞ்சம் என்பது வராது, பட்டினி என்பது இருக்காது, எந்த துன்பம் அணுகாது. அதனால இந்த சக்தி அம்மனுடைய அருள் இருந்தா என்ன ஆளும் நல்ல முறையா வாழ்ந்திருப்பா. அப்படியே ஆகட்டும். ஆனால் சபை நோக்கம் சபைக்கு வந்தக்கூடிய அம்மன் யார் என்று விளக்கம் உனக்கு தெரியுமா? விளக்கமா சொன்னால் தெரியும். தெரியாது தம்பி. சக்தி சிவன் இருப்பது எங்க? சக்தி சிவன் இருப்பது கைலாயம். கைலாயத்துல பெருத்த ஆண்டிக்கு வருவது கோவம், சக்தி சிவன் இருப்பது கைலாயம். இந்த பிச்சை எடுப்பல ஆண்டில என்ன திரும்பி பண்ணுவாங்க, 10 ஊடு போய் சாதம் வாங்கிட்டு வந்து அது ஒரு இடத்துல வைத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே இந்த ஊருக்கு தினந்தோறும் பிச்சை எடுக்க போவாரு அந்த ஆண்டி. ஒரு நாள் அங்க போறாரு, அந்த வீட்டுக்கார அம்மா டவுனுக்கு போயிட்டாங்க, பெரிய சாலைக்கு போயிட்டாங்க. போய் பதார்த்தம் வாங்கி வந்து சமையல் பண்ணி பண்றாங்க. சமையல் பண்ணும்போது இவர் போனாரு. சமையல் செய்யும் போது சாப்பாடுமான்னு கேட்டாரு. ஐயா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து, கொஞ்சம் சட்டு புண்ணு சாப்பாடு செஞ்சிடறா, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க போறேன். நாங்க அது பொறுக்க கூடாது, அந்த ஆண்டி பொறுக்க கூடாது. தினம் போட்டவங்க இன்னைக்கு போடாம எங்க போவாங்க? அதனால அந்த ஆண்டி கொஞ்சம் தூரம் போய் வீட்டாண்டா வந்து பார்த்து பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடாத கம்மியாட்டிக்கு மெத்த விட்ட பாரு அப்படி என்று போறாம சொல்லுவான். அதனால அந்த ஆண்டி யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் தான் பரம கடவுள். அந்த ஆண்டியுடைய மனைவி நான் தான் பார்வதி. ஆமாண்டா, கோவத்துல சிறந்த ஆண்டி பிச்சை வாங்கி துண்டு வவுறு பெருத்து போச்சு பாத்தியா? ஆமாண்டா.
சாவடி தேடி அங்க உட்காந்து உண்டு உண்டே ஊத்தி கடை சருத்து போட்ட உடனே அந்த வயிறு தினம் 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 போட்ட எப்படி சால நெல்லி கொட்டினா அது எப்படி குறையாதானே இருக்கும் எப்படி ஆ எப்படி வயிறு இப்படி அதே மாதிரி தான் பெருத்துக்குது சிவபெருமான் கையில ஆத்துல ஒரு நாள் பெருத்த போட்டி தம்பி ஆமாண்டா மாட்டு போட்டி ஆட்டு போட்டியா ஏச்சி என்னடா நீ அம்மா கிட்ட எது பேசணும்னு உனக்கு ஒண்ணும் தெரியாதா ஆட்டு போட்டி மாட்டு போட்டி இங்கடா வருது நீ தான் சொல்ல பெத்த ஏட்டா போட்டி ஓ ஏட்டா போட்டி ஆமா நான் என்ன செய்தாரு வாக்குவாதம். வாக்குவாதம் நான் என்ன கேட்டேன் அமர்ந்திருக்கேன் அதனால வேண்டி நான் ஒண்ணு கேக்குறேன் ஆண் பெரிதா பெண் பெரிதான்னு கேட்டேன் யாரு அவங்களுக்கு அவரை கேக்குறேன் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா பெண்ணை பார்வதா தெரிஞ்சது தெரியாத போல் கேக்குறியே இது உனக்கு தெரியாதா அதனால ஆண் தான் பெரிதுன்னு சொன்னாரு ஆண் தான் பெரியது அப்படி சொன்னா நான் சம்மதிப்பேனா ஆமா எனக்கு கோவம் வராது அதானே வராது கோவம் வராது எப்படி வரும் எப்படி வருமா பாரு என்ன இது இதா சில ஒரே கம்யூனிட்டியா திரிசூலம்டா ஓ திரிசூலம் திரிசூலம் அது சிவாஜி படம் அது கிடையாது எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் திரிசூலம் இது ஓ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆமா ஆயுதம் அதனால வேண்டி நான் என்ன செய்தேன் சிவபெருமானே ஆண் பெரிது கிடையாது பெண் தான் பெரிது என்று நான் வாதாடினேன் அவர் ஆண் தான் பெரிது என்று வாதாடுறாரு எனக்கு அவருக்கு போட்டா போட்டி நடக்கு தம்பி அப்ப என்ன செய்தாரு விட்டு கொடுக்கல நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா பரவாயில்ல நினைச்சு பார்த்து எனக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா கூட சொல்றேன் அம்மாடி பாரு எனக்கு என்ன பதவி கொடுத்தாரு தெரியுமா ஆண் இல்ல பெண் இல்ல பெண்ணிலே ஆண் கிடையாது இரண்டும் சமம் அதனால வேண்டி எனக்கு என்ன கொடுத்தாரு அவர் வேகத்துல பேர் பாதி பங்கிட்டு எனக்கு கொடுத்தார் ஆமாண்டா ஆண் பாதி பெண் பாதி கொடுத்த உடனே அன்று முதல் இன்று வரை அர்த்தனார் ஈஸ்வரர் என்று பேர் பெற்றார் இன்னைக்கு பாரு சிவன் ஆலயத்துல சிவன் நிற்பாரு பாதி பெண் உருவு பாதி ஆண் உருவு இருக்கும் ஆமா ஒரு குடும்பத்துல ஆண் இல்லை பெண் இல்ல பெண் இல்லை ஆண் கிடையாது இருவரும் சேர்ந்தாத்தான் ஒரு குடும்பம் அதுவே பெருத்த நன்னாடு என்று சொன்னாங்க அத போல எனக்கு சமம் கொடுத்தாரா உரிமை அப்படி இருந்தாலும் நான் வந்தேன் பெண்ணாக எப்படி பிறந்தேன் எப்படி உலகத்தை உற்பத்தி பண்ண நான் எப்படி அவதாரம் செய்தேன் எத்தனை அவதாரங்கள் எத்தனை ஆயுதங்கள் எப்படி பரமனை நான் மணந்தேன் எப்படி ஏதாவது தெரியுமா தம்பி இந்த உலகமாகப்பட்டது ஒரு கோயில் முட்டை உண்டாக்க அந்த கோயில் முட்டையானது ஓம் ரீம் என்ற சத்தத்தோட ஒழித்துக் கொண்டிருந்தது அப்படி ஒழித்துக் கொண்டிருக்க தருவாயிலே ஒரு நாளானது படீரென்று வெடித்தது அந்த முட்டை அந்த கோயில் முட்டை வெடித்த உடனே மேல் தட்டு ஆகாயம் கீழ் தட்டு பாதாள உலகம் அது மஞ்சக்காரு இல்ல அது மத்திய பிரதேசம் அப்படி இந்த உலகமாக பரவணவண்ணே இந்த உலகம் எப்படி இருந்தது எங்கு பார்த்தாலும் கண்ணு கிடமெல்லாம் ஒரே ஜலமயமாகவே ஆமா அந்த ஜலமயமாக எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமயம் புல்லு பூண்டு எதுவும் கிடையாதுடா உலகம் பூரா ஜலமயம் தான் அந்த ஜலத்திலே நான் என்ன செய்தேன் அந்த மூச்சு பேச்சு இல்லாத ஒரு மரக்கட்டை போல அதுல நான் உருவானேன் பெண்ணாக உருவாகி என்ன செய்தேன் எனக்கு ஞானம் பிறந்து திடீரென்று எழுந்த தம்பி
அந்த தவத்தை திடீர்னு ஆமா எழுந்த உடனே நான் எங்க இருக்கிறேன் எங்க? தம்பி என் பாதம் 2 பூமியில இருக்கு என் சிரசானது ஆகாயத்துல இருக்கு ஓ பாதம் 2 பூமியில இருக்கு ஆமா உங்க சிறுசாக மட்டும் ஆகாயத்துல இருக்கு ஆகாயத்துல இருக்கு அப்படி ஆகாயத்துல இருந்தாலும் எனக்கு என்ன ஆயுதம் பம்பை உடுக்க சிலம்பு உருராஜ மாலை மணிமந்திர மாலை ஜபகண்டி திருசூலம் இப்படி சொல்லும்படியான 32 ஆயுதங்களோட பெண்ணாக பிறந்தாங்க அப்படி பிறந்தால் மட்டும் போதாது ஆணுக்கு பெண்ணுக்கு எத்தனை நேத்திரம் இப்போ எத்தனை நேத்திரம்னா ஆணுக்கு பெண்ணுக்கா யாருக்குமே எத்தனை நேத்திரம் எல்லாருக்கும் 2 தான் எனக்கு 3 நேத்திரம்டா 3 நேத்திரத்தோடு நான் பெண்ணாக அவதாரம் செய்தேன் ஒரு மனிதனுக்கு 2 நேத்திரம் ஆமா உனக்கு மட்டும் எப்படி எனக்கு 3 கண்ணு முக்கண்ணு அப்படியே பேர் எனக்கு ஓஹோ அதனால வேண்டி நாம என்ன செய்தேன் ஏது உலகம் பூரா ஒரே ஜலமயமாக இருக்கிறது இந்த ஜலத்தை பார்க்க வேண்டும் உலகத்தை உற்படம் செய்ய வேண்டும் அப்படி என்று ஓரிடத்துல இருந்து கரகர கரகர சுத்தின உடனே இந்த ஜலம் எல்லாம் என் கண்ணு கட்டிய தூரம் சுத்துல போயிருக்கான் ஓ நீங்க சுத்த ஆமாண்டா அது 8 தூரம் போய்விட்ட உடனே அப்போ அது இந்த பூமியை பார்க்கும் போது ஒரே வெட்டா வெளி ஒரே வெட்டா வெளி மயான பூமியா காட்சி அளிக்குது எதுவுமே கிடையாது நான் என்ன செய்தேன் ஏது இது எப்படி படைக்க வேண்டும் அப்படி என்று ஒரு மடுவில் நின்று முழுகி இருந்தோம் தம்பி தலைமொழிக்கு வந்து இந்த தலையை ஆற்ற வேண்டும் என்று என் இரு கைகளாலும் அப்படி சிக்கு அடிச்சு ஆத்தி கொண்டிருந்தேன் ஆமா ஆத்தி கொண்டிருக்கும் போது இரு கைகளிலும் சிக்கு கட்டி மாட்டிக்கொண்டது அது என்ன செய்த இறுதி ஒன்றாக எடுத்து உருட்டி திரட்டி பூமியில அடிச்ச ஒரே அடி ஆமாண்டா அடிச்ச உடனே அது உருண்டு திரண்டு ஒரு பிள்ளையாக உருவெடுத்து அம்மானு நிக்குது வந்து அம்மா நிக்குது அது யார் தெரியுமா இன்னைக்கு கேட்பாங்க கெட்டிக்காரனுக்கு தாய் பாருன்னு கேட்பாங்க உனக்கு தெரியாது சொல்றதுக்கு நான் தான் என் கட்டில சிக்கு கட்டில போறதும் நீ தான் கட்டிய காரன் ஐயோ சொல்லுவாங்கடா என் ராஜா ஐயோ செங்கோருக்கு சூத்து மேரிக்கு யாருதா சூத்து மாறி இருக்கான் அதனால நீ அதாத உனக்கு செல்வாக்கு சீரும் சிறப்பு நான் தரேன் அதனால வேண்டி நீ முதல்ல பிறந்ததுனால இந்த நாடகத்துக்கு அலங்காரத்துக்கு எல்லாம் நீ ஒரு அலங்கார பிள்ளையா இருக்க வேண்டும் ஒண்ணு அமைச்சிட்டாங்க ஓஹோ ஆமாண்டா நீங்க அமைச்சீங்க அப்படி அமைச்சன உடனே மறுபடியும் என்ன ஆச்சு இந்த பாரு இந்த உலகம் இப்படி இருக்கான்னு இந்த பாரு புல் பூண்டு செடி கொடி மரம் மட்டை மாவடன்னு சொல்லக்கூடிய எல்லா தாவர மரத்தெல்லாம் நான் படைச்சேன் செடி கொடியெல்லாம் படைச்ச உடனே நடப்பன அவள் வேண ஊர் வேண பரப்பன என்று சொல்லக்கூடிய மிருகலாம் எல்லாம் படைச்சேன் அப்படி படைத்து விட்டு நான் தன்னந்தனிமை பெண்ணாக அவதாரம் செய்தேனே ஆடவர் துணை இல்லாத ஒரு பெண்ணு தன்னந்தனிமை வாழ முடியாது அதனால வேண்டி ஒரு துணை வேண்டுமே என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா ஒரு மணலை குவித்து ஒரு பதிவாக செய்து அதுக்கு தூபதீப நெய்வேத்தியம் காட்டி என் பஞ்சாசார மந்திரத்தால் ஓதி அதுக்கு ஆவகானம் கொடுத்து எழுப்பின்றா தம்பி எழுப்பின உடனே அது இன்னான்னு ஓடியா இருக்குது அம்மா 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 இந்த பிள்ளை யாரோ நாம் ஒன்று நினைக்க இது வந்து வருகிறது நீ ஒரு புறம் அமரு அம்மா உங்க அறியாம இருந்தேன் நானு ஆமா நான் கேட்டேன் ஒண்ணு ஆமா அம்மா அந்த பிள்ளை யார் ஆமா அதான் நான் கேட்டது நீ கேட்டது அப்பதான் அவருக்கு ஆதி பிள்ளை யார் அப்படி அமர சொல்லிட்டு இரண்டாவதாக ஒரு பதுமையை செய்து அதுக்கு தூபதீப நெய்வேத்தியம் காட்டி என் பஞ்சாசார மந்திரத்தால் ஓடி அதுக்கு ஆவகானம் கொடுத்து எழுப்பின நான் தானே முந்தி பிறந்தேன் நான் தானே படைக்கிறேன் அது என்ன எழுந்து ஜீவன் தங்க தங்க இது ஒன்று நினைத்து வருகிறது என்று இந்த பாரு என்னடா இது நம்மள தங்கான்னு கூப்பிடுத நாம தான் முன்ன பிறந்தோம் இது கூப்பிடுதுன்னு உடன் பிறப்பு இல்லைன்னா உடம்பெல்லாம் பால் ஒரு ஆணாவும் ஒரே பிறக்கூடாது ஒரு பொண்ணாவும் ஒரே பிறக்கூடாது உடன் பிறப்பு இல்லைன்னா உடம்பெல்லாம் பால்னு பெரியவங்க சொல்லுவாங்க தம்பி அது தன்மை போலவே பரவாயில்ல நமக்கு ஒரு கூட பிறந்த இருக்கட்டும் அப்படி என்று நீ ஒரு புறமா அமரு அவர் தான் கோவிந்தன் கண்ணன் திருமால் ஆளாகிய மகாவிஷ்ணு அவர் அமைத்து விட்டு மூன்றாவதாகவே ஒரு பதுமையை செய்து அதுக்கு தூபதீப நெய்வேத்தியம் காட்டி என் பஞ்சாசார மந்திரத்தால் ஓதி அதுக்கு ஆவகானம் கொடுத்து எழுப்பின தம்பி எழுப்பின உடனே அவர் தளத்துக்கு பார்த்து என்ன பெண்ணே எழுந்தாரு எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன்
பூமிக்கும் ஆகாயத்து நிக்கிறேன் தளத்துக்கு பார்த்தாரா தம்பி ஐயோ நான் என்ன செய்வேன் இது பேய பிசாசியோ என்ன சொல்ல வந்து ஏமனும் அப்படி என்று கால் அடிக்க ஓடுறாரு ஓடாதீங்க இல்லங்க நாளைக்கு பார்த்து நிக்கிறேன் தம்பி எனக்கு அண்ணனா வந்தாரு அவன் என்ன செய்தாரு வாங்க போடாதீங்க நான் ஏதாவது நான் பாக்குறேன் வாங்க அப்படி என்று அழைத்த உடனே வந்தாரு வந்து நின்ன உடனே இவ்வளவு திறங்குறாரு எனக்கு கடுகால் சைஸ் நான் எங்க இருக்கேன் பூமிக்கும் அப்படி நின்ன உடனே முட்டிக்காலுக்கு பார்த்தாரு எங்க அண்ணன் தங்கா நீ அகோரூரமா இருக்க கோபக்குரியா இருக்க உனக்கு சீற்று அதிகமா இருக்கு உன் சீற்றத்தெல்லாம் குறைத்து சாதாரண பெண்மணியா காட்சியளிமான்னு சொன்னாரு அதே பிரகாரம் சரசரசரவென்று குறைந்து இதோ சாதாரண பெண்ணாகவே நின்றேன் அப்பதான் ஈசனுக்கும் எனக்கு சமமானார் ஆன உடனே என்ன செய்தாரு இவகிட்ட என்னால இறங்க முடியாது எங்க அண்ணன் கோயில் கட்டிக்கின்றாரு ஐயோ யாங்கிட்ட ஒரு ஆயுதம் கிடையாது எக்கச்சக்கமான ஆயுதம் வச்சிருக்கா வந்தாங்க அதனால வேண்டி நான் நிராத பாணியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கா இந்த ஆயுதத்தெல்லாம் குடும்பமானாரு அதுக்கு தான் நீங்க சொல்லுவாங்க பெண் புத்தி யோசனை இருக்காது கள்ளம் கப்படம் மற்ற பெண்கள் கத்துதெல்லாம் தண்ணீர் என்று பெண்கள் பாலில் விஷம் கலந்தாலும் அது விஷம் நினைக்க மாட்டாங்க குடிச்சிடுவாங்க அப்படியா பட்டவன் நானு என்ன பண்ண ஒரு சூதுவாது தெரியாத அத்தனை ஆயுதத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா தம்பி 32,000 எனக்கு அதை பூரா கொடுத்துட்டா ஆமா கொடுத்த உடனே அப்போ அது பெற்ற சிவபெருமா அப்ப ஏன் அருகே வெல்ல முடியாதுன்றாரு அக்கினி சுவாலை வீசுது பறக்குது அவர் மேல என் நெற்றி கண்ணிடமாக அக்கினி சுவாலை வீசுது நான் நெருங்க மாட்டேன்னு சொல்றாரு அம்மா தங்கா உன் நெற்றி கண்ணை பேர்ந்து சிவனுக்கு கொடுமான்னு சொல்றாரு நான் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதா எனக்கு பொண்ணுக்கு ஒரு மருந்து மிச்சம் இருக்கணும்ல அது நினைக்காத ஒரு சூதுவாதத்தை உடனே என்ன செய்த நெற்றி கண்ணை பேர்ந்து சிவனுக்கு அளித்தான் தம்பி அளித்த உடனே என்ன ஆனது இந்த நெற்றின் வழியாக ஆறும் பெருகாலலாம் உடனே தாத்தாரா ஓட போகுது கம்பெனி